மைனா கீழே என்னமோ விழுந்துருச்சு பாரு. இந்தா. இத உங்க கையால எடுத்து கொடுக்கணும் தானே நான் அப்படி செஞ்சேன். இது உங்களுக்கு எங்க புரிய போகுது? என்ன என்ன அப்படி பாக்குற? அப்படி என்கிட்ட என்ன இருக்கு? என் உயிரே உங்ககிட்ட தானே இருக்கு. ஹலோ, இந்தா இந்தா. ஐயோ, கண்ணு முடிச்சிட்டு தூங்குறவர் வர. சொக்கலிங்கா, ஐயோ சொக்கலிங்கா, ஐயோ. இங்கதான் இருக்கேன், உட்கார். உங்க பொண்ணு கல்யாணத்துல குழப்பமே ஏற்பட போகுதுங்க. குழப்பமா? குழப்பத்துக்கு யாரையா காரணம்? உங்க பொண்ணு சுலோச்சனாதான். அவதான் ஓடி போயிட்டாளே. ஓடி போனவ ஓடி வந்துட்டா. வந்துட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா? உங்க சம்பந்தி வீட்டுல. அவ எப்படி அந்த வீட்டுக்கு போனா? அதானே குழப்பம். முரளிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. உன் காதுல வெளிப்பட்ட இன்னும் என்ன தயக்கம்? ஒருவேளை உன்ன மாதிரியே முரளி தயங்கிட்டு இருக்கலாம் இல்லையா? உன் காதல் சொல்லாத சொல், எழுதாத எழுத்து மாதிரி இல்லாம போயிடக்கூடாது. புரியுதா? யாரோ ஒருத்தர் உன் வாழ்க்கையை படிக்கிறதுக்கு முன்னாடி உன் காதல முரளி கிட்ட போய் சொல்லு. போ. இப்பவே போறேன். நில்லு. அப்பா, அப்பா, நீங்களா? நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? நீ எப்படி இங்க வந்த? மிலிட்டரிக்காரரை கட்டிக்க பயந்தே இல்ல. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாறைக்குள்ள தங்கம் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள தங்கமான மனசும் இருக்குப்பா. அத உணர்ந்துதான் நான் ஒரு மிலிட்டரிக்காரரை காதலிக்கிறேன். அவரு இந்த வீட்டுலதான் இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்கப்பா. என்னப்பா ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? சுலோச்சனா, அவரை நீ மறக்கணும். நீங்க என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எனக்கு அவருக்கு கல்யாணம் பண்ண வைப்பீங்க நினைச்சு மறந்துடுன்னு சொல்றீங்களே, ஏன்பா? அவருக்கு மஞ்சுவை நிச்சயம் பண்ணியாச்சு. அவருக்கு மஞ்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அவரை நீ மறந்துடு. அவரை நீ மறந்துடு. அவரை நீ மறந்துடு. அவரை நீ மறக்கணும். அவரை நீ மறக்கணும். அப்படின்னா என் வாழ்க்கை என்னைக்கு வீட்டுப்படியை தாண்டினியோ
அன்னைக்கு அது அழிஞ்சு போச்சு. இனிமே என்ன அப்படி கூப்பிடாதே. என் குடும்பத்தோட மானத்தையே கப்பல் ஏத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போனவனி உன் தங்கச்சி அதை காப்பாத்திட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கோ செத்து போயிட்டவ. எனக்கு மஞ்சுன்னு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கான்னு என் சம்பந்தி கிட்ட போய் சொல்லிருக்க, தெரியுதா? அதனால கேட்டுக்கோ, நான் சாகுற வரைக்கும் நீ என் பொண்ணுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது. இது ஏன் மேல ஆட. அப்பா, இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்பா, அப்பா, இது கொடுமையான தண்டனை. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தாக்கணும். அன்னைக்கு வார்த்தை மீறின, இன்னைக்கு ஆணையை மீற மாட்டேன்னு நம்புறேன். உன்னால உன் தங்கச்சி மஞ்சுவோட கல்யாணம் நிக்க கூடாது. சொக்கலிங்கத்தோட மூத்த பொண்ணு ஓடி போயிட்டவங்கிற கெட்ட பேரு எனக்கு வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மைனா, மைனா, மைனா. ஆமா, டிஃபன் எடுத்து வைக்கிறப்போ ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன்னு சொன்ன. டிஃபனையும் காணோம், ரகசியத்தையும் காணோம். நான் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு தலையணையில போட்டது தப்புதாங்க. எனக்கு அது அப்ப புரியல, ஆனா இப்பதான் புரியுது. தெருவை அடைச்சு கோலம் போட்டு பார்க்க ஆசைப்பட்டேன். புள்ளி வைக்கும் போது பெரிய மழை வந்துருச்சு. என்ன மழை வருதுன்னு அழுதுட்டு போற? ஒண்ணும். நீங்க யாரு? நான் மஞ்சு பேசுறேன். என்ன தெரியுதா? தெரியலையே. இது மேஜர் வீடு தானே? ஆமா, நான் அந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. நீங்க யாரு? நான் என்ன பதில காணோம்? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. ஓ, வேலைக்காரியா? வேற யாரையாவது பேச சொல்லு. யாருக்கு போன்? உங்களுக்கு தான். எனக்கா? யாரு? உங்க வருங்கால மனைவி. அதுக்கு நீயே அழற? இல்லையே, சமையல் கட்டல வெங்காயம் நறுக்குன, அதான். ஹலோ. மஞ்சு, how are you? அப்போ உங்க அப்பாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க. இல்ல, என் தங்கச்சி எதையும் லேசில விரும்ப மாட்டா. விரும்பிட்டா அது அவளால இழக்கவே முடியாது. ரொம்ப பிடிவாதக்காரி. அப்படின்னா உன் தங்கச்சியோட பிடிவாதம் உன்னை பயமுறுத்தது. மொத்தத்துல நீ பயத்தினாலதான் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போற. இல்ல ஷர்மிலி, என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. என் மேல உயிரையே வச்சிருக்கா. சுலோச்சனா, நீ முரளி மேல வச்சிருந்த அன்பை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். அப்படிப்பட்ட உன்னால எப்படி அவரை மறக்க முடியும்? காதல் தோல்வி அடைஞ்சா காதலிச்சவரை மறந்துடணும்னு யார் சொன்னது? அவரு என் இதயத்திலிருந்து யாராலையும் நீக்க முடியாது. அப்படின்னா என்ன செய்ய போற? தண்ணியில மீன் அழுதா அந்த கண்ணீர் கடலோட கலந்துரும். யாருக்கும் தெரிய போறதில்ல. அது மாதிரி என் காதலும் கண்ணீரும் ரகசியமாவே இருந்துட்டு போட்டோம். ஓ முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை நான் சொல்ற கேட்டுக்க. உனக்கும் முரளிக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்காம நான் போக மாட்டேன். வேண்டாம், நான் சொல்றது கேளு. உன் முயற்சி ஜெயிக்காது. ஜெயிச்சு காட்டு. மைனா, என்ன மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற? ஒண்ணும் புரியலையே. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? மாப்பிள்ளை யாரு? நான்சென்ஸ்.
யார் மாப்பிள்ளைன்னு வாயை திறந்து சொல்லு. என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர். அவரை உயிருக்கும் மேல காதலிச்சேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்ன மாதிரி பெண்களுக்கு காதலிக்க அவசரம், கல்யாணம் பண்ணிக்கும் அவசரம். இதுல ஆசீர்வாதம் வேற. நான்சென்ஸ். அம்மா, நீங்களாவது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னை மகளா நினைச்சு ஆசீர்வாதம் பண்றதா, மருமகளா நினைச்சு ஆசீர்வாதம் பண்றதானே புரியலம்மா. நல்லாரு. மைனா, 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 என்னங்க, என்னங்க, என்னங்க இந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மைனா, நான் டாக்டருக்கு போன் பண்ணேன். மைனா.